அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலத்தின் சார்பாக ஐயாம் யூனிக், நான் தனித்துவமானவன். அது முடிந்து நம்ம அடுத்த 7 நாட்கள் அப்படின்றத சக்கர வாழ்க்கை அப்படின்னு நம்ம தொடங்கி இருக்கோம். இது வேற லெவல்ல இருக்க போது. கண்டிப்பா உங்களோட இன்னைக்கு பாக்குறது இந்த எல்லாமே சக்கராஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரவுண்ட் கலர்ல இருக்கிறது எப்பயுமே கிளாக் தான் சொல்லுவோம். உடனே டெக்னிக்கலா ரவுண்டா தான் இருக்குமா கிளாக்லாம் கேட்கக்கூடாது. முன்னாடி காலத்துல கிளாக்கை ரவுண்டா தான் பார்த்தாங்கன்றதுனால நான் அந்த கான்செப்ட்ல சொன்னேன். டிஜிட்டல் கிளாக் வந்துருச்சு, கிளாக் எல்லாம் கஷ்டமா இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சன்னே தெரியும். அதனால ரவுண்ட் பழைய காலத்து ஒரு கிளாக் வச்சு நம்ம ஆரம்பிப்போம். வாங்க அப்படியே ஸ்கிரீன்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிறைய விஷயம். நம்மளோட இன்றையோட பகுதிக்கு போயிடலாம். நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் கண்டிப்பா உங்களை அடுத்த 48 நிமிஷம் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, உங்க என் கையில வச்சுப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இன்னைக்கு ரவுண்ட் அப்படின்னோன்னு விக்டோரியா கிளாக் அப்படின்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது விக்டோரியா ஸ்டேஷன் தான். ஏன்னா லண்டன்ல விக்டோரியா ஸ்டேஷன்ல இந்த மாதிரிதான் இருக்கும். லண்டனோட மோஸ்ட் ஆஃப் த கிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேஷன் கிளாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி வீட்டில் செட் பண்ண பார்த்தேன். ஆனா எந்த கிளாக்குமே ஒரிஜினலா இல்லை. அதனால அந்த வாங்குற ஐடியாவே நான் விட்டுட்டேன். இருந்தாலும் இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேரோட வீட்டில் இருக்கு. அந்த கிளாக்கை பத்தி பேச எல்லாமே நம்ம டைரக்டா போயிடுவோம். இன்னைக்கு பார்க்க போறது ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் டு மேக்சிமைஸ் யோர் டைம். அதனால உங்கள் நேரத்தை அதிகரிக்க உற்பத்தி திறன் ஹேக்குகள் அப்படின்னு சொல்றோம். ஹேக் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்த உடனே பண்றதுதான் ஹேக் அப்படிம்பாங்க. ஸோ ஹேக்ஸ் அப்படின்றது இம்மீடியட்டா முடிக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பயிற்சி பற்றியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். உற்பத்தி திறன் மற்றும் நேர மேலாண்மை ஆகியவற்றின் முக்கிய கொள்கைகளை புரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நேரத்தை வீணடிக்கும் பழக்கங்களை அடையாளம் கண்டு அவற்றை பயனுள்ள உத்திகளுடன் நீங்க மாற்றுவீங்க. அது மாதிரி கவனம் செயல்திறன், கவனம், போக்கஸ், செயல்திறன், அது மாதிரி எஃபிஷியன்சி மற்றும் முடிவுகளை ரிசல்ட் மேம்படுத்த நடைமுறை ஹேக்குகளை கற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அன்றாடம் வாழ்க்கையில் உற்பத்தி திறனை மேம்படுத்த ஒரு தனி பயணப்பட்ட செயல் திட்டத்தை உருவாக்குவீங்க. சரி, பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி, இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி டெய்லி ஸ்டைலுக்குன்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? எப்பவுமே இந்த பனி உடைப்பான் கேள்வின்னு இருக்குல்ல, இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் பனி உடைக்கிறதுக்குன்னு தான் போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பனி, ரொம்ப அதிகமான பனி பிரதேசத்துல இருக்கிறதுல ட்ரெயின் ட்ராக்கே தெரியாத அளவுக்கு பனி மூடி இருக்கும். அப்ப சாதாரண ட்ரெயின் போனா விபத்து ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிடும். இந்த ட்ராக்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெயின் வரப்போகுது இந்த வழியால அப்படின்னா 1 மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி பனி உடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை என்ன பண்ணுவாங்கன்னா, போய் எல்லா பனியையும் உடைச்சு தும்சம் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் போறதுக்கான ஒரு வழியை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் விழுந்தாலும் இவ்வளோ பனியெல்லாம் வராது. ஸோ அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த பனி உடைப்பான், ஐஸ் பிரேக்கிங், ஐஸ் ஸ்னோ பிரேக்கிங், ஐஸ் பிரேக்கிங், ஸ்னோ கிளியர், ஐஸ் கிளியர், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கான்செப்ட். அந்த நகரத்துல வாழும் போது அதை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா அந்த ட்ரெயின் போகும்போது பார்த்தா அருமையா அப்படியே உடச்சுட்டே போகும். இந்த ட்ரெயின்ல மட்டும் இந்த விஷயம் இல்லை, நம்ம ஸ்ட்ரீட் தெருக்கள்லயும் இந்த மாதிரி நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துலயும் இந்த மாதிரி அவங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல அவங்க பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன்.
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 2 கூடுதல் மணி நேரம் இருந்தால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவீங்க? இப்ப நான் கேட்டுட்டேன், அதை யோசிச்சு எழுதுங்க. நீங்க எழுதி அதை நான் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்றதுனால ஒரு கேள்வியா நான் கேட்டேன். நேரத்தை மதிப்பதன் முக்கியத்துவம் மற்றும் உற்பத்தி திறன் எவ்வாறு வெற்றி பாதிக்குது அப்படின்றத பத்தி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்வதற்கான சிறந்த வழிகளை நம்ம எப்படி கத்துக்கணும், இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அடுத்த செஷனுக்கு போயிடலாம். வாங்க நேரடியா இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாம். உற்பத்தி திறனை புரிந்து கொள்வது எப்படி? 80-20 அப்படின்றதுக்கு இத வந்து விதி, நேரத்தை வீணடிக்கும் பொறிகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். 80-20 அப்படின்றத வந்து விதி, பாரட்டோ கொள்கை அப்படின்னு இருக்கு. 80% ஆஃப் ரிசல்ட்ஸ் கம் ஃப்ரம் 20% ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா 80% முடிவுகள் 20% முயற்சிகளிலிருந்து வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா பல்பு கண்டுபிடிச்சது கூட அவரோட அந்த லாஸ்ட்ல அந்த 1% பண்ணலாம். அந்த முடிவுல என்ன ஆச்சு? மீதி வந்து 99% வந்து அது வீணா தான் போச்சு. ஸோ அந்த 1% தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா அதுக்காக அவர் நேரம் செலவு 99%. 1009 முறை பண்ணியிருக்காரு. 1010வது முறையா அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு சயின்டிபிக்கா நம்ம ரிசர்ச் பண்ணலாம் முடியாது, கேள்விப்படுறத சொல்றேன் நான், அவ்வளவுதான். இப்படி சொல்லி நம்ப வச்சுக்காங்க. ஏன்னா இப்படிதான் இருக்கணும். நம்மளும் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா சயின்டிபிக் ரிசர்ச் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. அடுத்தது வந்து அர்த்தமுள்ள முடிவுகளை வந்து தரும் அதிக தாக்கமுள்ள பணிகளில் முதல்ல கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அர்த்தமா, ரொம்ப மோஸ்ட் நீடட். அது மாதிரி ரொம்ப கடினமா இருக்கிறத முதல்ல முடிச்சிங்கன்னா, ஒரு பாட்டில் இருந்து ஒரு பையன் கொண்டாந்து போடுவாங்க. 2 பையனும் சேம் 2 பேருக்கும் நல்ல திறன் தான். ஓட்டப்பந்தயத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான், சேம் ரேங்கிங் தான் வருவாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களை நீ போயிட்டு 2 அடிக்க வைக்கிறாங்க. முதல்ல தூரத்துல இருக்க 10 பாட்டில் அடிக்க வைக்கிறாங்க. முதல்ல தூரத்துல இருக்கத்தான் ஒருத்தங்க கொண்டாந்து வைக்கணும், ஒருத்தங்க கிட்டத்துல இருக்கத்த வைக்கணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. அந்த பாட்டில தூரத்துல இருக்கத்த நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாட்டில தூரத்துல இருக்கத்த கொண்டாந்து வைக்கிற பையன் சீக்கிரமா வின் ஆயிடுறான், இல்ல பொண்ணு வின் ஆயிடுது. இப்ப 2வது வந்து கிட்ட வச்சா அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து லூசரா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சுட்டா அதுக்கப்புறம் எளிதான வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும், சீக்கிரமா செய்ய முடியும். இது வந்து நம்ம வாழ்க்கையில சுழற்சியில எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஈவன் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறது. இதுவும் சயின்டிபிக் ரிசர்ச்ல நான் பார்த்தது தான், வேணா சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நீங்க போடலாம். யூடியூப்ல இதை நம்ம அப்லோட் பண்ணும்போது இல்லை அந்த மாதிரி இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னும் நீங்க போடலாம். ஏன்னா அந்த சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பரோட லிங்கோட போடணும். சும்மா வந்து டைலாக் மட்டும் போடாம ரிசர்ச் பேப்பரோட லிங்கோட போடணும். அந்த லிங்கை போய் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் லாஸ்டா, ஏன்னா சயின்ஸ் இஸ் எவால்வ் ஆயிட்டு இருக்கு சயின்ஸ். நமக்கு லாஸ்டா அந்த சயின்டிபிக் ரிசர்ச்ல என்ன சொன்னுச்சுன்னா, முதல்ல வந்து ஈஸியா இருக்கத்த உள்ள போடுவாங்க, கடைசியில கடினமா இருக்கத்த உள்ள போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் உல்டாவா இருக்கும். என்னன்னா ஈஸியா இருக்கிறத உள்ள போடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். கடினமானது இருக்கிறத போனா லேட்டா டைஜஸ்ட் ஆகும். ஆனா நம்ம முதல்ல கடினமானது இருக்கிறத போட்டுட்டோம்னா டைஜஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியான இருக்கிறத முதல்ல டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ கொலாப்ஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் இங்க. ஸோ நீங்க அதை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ஈவன் ஒரு ஃபுட்டு எப்படி சாப்பிடணும் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு எஃபர்ட்டை ஒரு 20%, 20% எஃபர்ட்டு
எப்படி கரெக்டா போடணும். உண்மையாலுமே நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னா உண்மையா வேலை செய்யலாம். ப்ரொடக்டிவிட்டியா நம்ம எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 3 hours தான் இருக்கும், 4 hours தான் இருக்கும். உண்மையாலுமே ஒருத்தவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியா 5 hours வேலை செஞ்சாங்கன்னா, நான் வந்து கிட்ட 6 hours ப்ரொடக்டிவிட்டியா வேலை செஞ்சேன். என்னோட கால் ரெண்டும் அப்படியே மரத்து போச்சு, வலிக்குது. ஓ 6 hours வந்து நான் ஸ்டாப் எதுவுமே ஸ்ட்ரெச் பண்ணாம வேலை செஞ்சா இவ்வளவு பாதிப்பு இருக்குமான்னு முதல் முறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்பயும் 1/2 hour 1 hour பிரேக்ல தான் நம்ம போவோம் மார்னிங் ஷிஃப்ட்ல. நைட் ஷிஃப்ட்ல என்ன பண்றோம்னா தொடர்ந்து உட்கார்ந்து அடின்னு நம்மளோட விஷயத்த பார்க்கறதுக்கு 6 ஹவர்ஸ்ல வந்து கால் கையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் இல்லாம போய் ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. அப்போ எவ்ரி 1/2 hour நம்ம எப்படி பிரேக் எடுக்கணும் அதெல்லாம் பகுதியில் வந்து பார்க்க போறோம். வாங்க போகலாம். காமன் டைம் வேஸ்டிங் ட்ராப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி நம்ம பார்க்க போறோம். மல்டி டாஸ்கிங், டீப் ஒர்க், அதையும் நம்ம சொல்லிடுவோம். அது எப்படின்னா பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்வது. இது என்னன்னா எதுவுமே உருப்படியா இருக்காது. ஆழமான வேலை எப்படி வந்து ஒரு வேலைன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது. இது ரெண்டும் தான் வந்து நம்ம டைம் வேஸ்ட். ரெண்டுமே டைம் வேஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா ஒன்று தச்சு ரொம்ப ஆழமா வேலை செய்வோம், அதுலயும் டைம் வேஸ்ட் ஆகும். மல்டி டாஸ்க் பண்ணுவோம், அதுலயும் டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டுமே டைம் வேஸ்ட் ஆகும்னா ஆமா, நீங்க கடைசி வரலாம் ஒண்ணுதான் பண்ணியிருப்பீங்க. 2 கடினமான வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. ஒரு கடினமான வேலையும் ஒரு இலகுவான வேலை, ரொம்ப ஈஸியான வேலை, அதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துக்கிட்டு அப்ப மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். இந்த பார்வையில இருக்கு. நீங்க ரெண்டுமே கடினமான வேலை பண்ணா ரெண்டுமே மல்டி டாஸ்கிங்ல உட்படாது, ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடினமான வேலை பண்ணக்கூடாது. அப்போ முதல்ல வந்து ஒரு கடினமான வேலையும் ஒரு இலகுவான ஈஸியா இருக்க வேலையும் பண்ணணும். அத டிஜிட்டல் கவன சிதறல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம், திடீர்னு ஒரு போன் வரும் பாருங்க, நம்ம என்னன்னே தெரியாது, திடீர்னு ஒரு போன் வரும், இல்ல மெசேஜ டைம்னு சவுண்டு கேட்டோன்னு அவங்க நம்ம வந்து டென்ஷன் படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துடும். உடனே ஆச்சா போச்சான்னு நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சமூக ஊடகங்கள், சோசியல் அறிவிப்புகள், நோட்டிபிகேஷன்ஸ், அன்னெசரி மெயில்ஸ், அதாவது தேவையற்ற மின்னஞ்சல்கள்லாம் நம்மளோட முழு விஷயத்தையும் தாமதப்படுத்தும். அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி. இதோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடந்த நாளில் தங்கள் செயல்பாடுகளை எழுதி உங்களோட வந்து உற்பத்தி திறன் இல்லாத பழக்கம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதான் இன்னையோட ஆக்டிவிட்டி. இன்னைக்கு வந்து உற்பத்தி திறன், அதான உற்பத்தி திறன் ஹேக்கிங் அப்படின்னு பார்க்க போறோம். செயல்திறனுக்கான சிறந்த உத்திகள் நம்ம பார்க்க போறோம். என்னடா டைம் வச்சிருக்கான், அதுவும் வந்து 30 நிமிஷம் தான் வச்சிருக்கான், எங்கேயோ தட்டுதே அப்படின்னு பார்த்தா ஆமாம் 30 நிமிஷம் தான் வச்சிருக்கோம். எலான் மஸ்கே இதெல்லாம் பண்றாரு. என்ன பண்றாரு? ப்ரொமோடோரோ டெக்னிக். ப்ரொமோடோரோ டெக்னிக் எலான் மஸ்கர் பண்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இதுல என்ன பண்ணோம்னா 2005 அதுல வந்து 1 hour once வச்சிருந்தேன், அப்புறம் 4 hours once வச்சிருந்தேன். எங்களுக்கு வந்து ஒரு பீரியாடிக் இருக்கு. பீரியாடிக்ல இந்த மெயில் வரும், இந்த மெயில் வராதுன்னு. 2006ல என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து பீரியாடிக்ல இந்த மெயில் வரும், இந்த மெயில் வராதுன்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சாதகம். ஏன்னா எவ்ரி 25 minutes வந்து நான் வந்து சர்வரை பார்க்கணும், லாக் புக்கை பார்க்கணும், எவ்ரி 5 minutes மெயில் பார்க்கணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம். நீங்க டாய்லெட்டே போனா கூட ஒரு வழியே இல்லை, மெயில் தான் பார்த்தா வழி இல்லை, நோ சான்ஸ். 5 நிமிஷத்துக்குள்ள பாத்ரூம் போயிட்டு வரணும். 10 நிமிஷம் மெயில் அனுப்பி 10 நிமிஷம் ஆச்சுன்னா ஜப்பான்காரங்க வந்து 6 மெயில் அனுப்புவாங்க, 6 மெயில் அனுப்புவாங்க. இர்ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஜாப்பனீஸ் ஆர் இன்டாலரன்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து வேலையை தே ஆர் வெரி வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனா ஒரு மெயில் அனுப்புனா இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க. ஆனா இன்டாலரன்ஸா இருப்பாங்க. அதே சமயத்துல நான் வந்து எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சைனீஸ் கூட, ஜாப்பனீஸ் கூட, எல்லார் கூடயும்.
அதே வந்து அமெரிக்கன்ஸ் அப்படின்னா டேக் யர் ஓன் டைம்னு எடுப்பாங்க. ஈவன் 2வது நாள் போட்டா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன் 3வது நாள் போட்டா கூட கவலைப்பட மாட்டாங்க. 3வது நாள் போட்டதுக்கு அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓ 3 நாளுக்கு அப்புறம் இந்த மெயில் போட்டிருக்க, சாரி நான் பார்க்காம விட்டுட்டேன்னு அப்பாலஜி பண்ணா அதை விட சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்றது ஒரு வரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தே வில் வெயிட் ஃபார் தே வில் see the people mood and sentiments அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அப்படின்றது செகண்ட்ல தான் யோசிப்பாங்க. அது மாதிரி இது என்ன அப்படின்னா ப்ரொமோடோரோ டெக்னிக்ன்றது 25 நிமிடம் வேலை செய்து 5 நிமிடம் ரிலாக்ஸா இருக்கும். அது பண்றேன்னு சொன்னா உண்மையாலுமே நான் பண்ணல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்தா வந்து ஹெவி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நிறைய விஷயம் 23 நாட்கள் வந்து தயார் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 நிமிடம் வந்து நம்ம ரிலாக்ஸா இருக்கணும். தயவு செஞ்சு ரிலாக்ஸா இருக்கணும். செல்போனை பார்த்துறாதீங்க. செல்போன் ரிலீஸ் எதை ஓபன் பண்ணாலும் 5 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் எடுக்கும். செக் பண்ணி பாருங்க. இது வந்து டோபமைன் அடிக்ஷன் ஏற்படும். தேவையான டோபமைனை காலி பண்ணிடும். மூளைக்குள்ள கிளர்ச்சியை செயற்கையா உருவாக்கி தேவையில்லாம காலி பண்ணிடும். அதனால நீங்க அதை பார்க்காதீங்க. 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணா கண்ணை நல்லா மூடிட்டு டீப் பிரீத் எடுங்க. 5 நிமிஷம் தயவு செய்து டீப் பிரீத் எடுங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் செக் பண்ண வாட்ஸ்அப் செக் பண்ணிட்டு இம்மீடியட்டா வெளில வந்துருங்க. இந்த 5 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு 5 நிமிடம் எப்பயுமே பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். 5 நிமிஷத்துக்கு 25 நிமிஷத்துல டைம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். 30 நிமிஷத்துக்கு டைம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இது பார்த்து நிறைய நண்பர்கள் எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, உன்கிட்ட பேசுறதுனால தானே உனக்கு சவுண்ட் கேக்குது, என் மேல கோவப்படுற, கம்ப்ளீட்டா நான் நைட் ஷிஃப்ட் மாத்துறேன். நான் நைட் ஷிஃப்ட் மாத்திட்டா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா நைட் ஷிஃப்டை மாத்திட்டேன். என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட அந்த 25 நிமிடத்தை ப்ரொடக்டிவா பண்ணிருக்கணும் இல்லையா? இத சொன்னது ஒரு படத்துல சொல்லுவாங்க தமிழ்ல, நம்ம சந்தானம் தான் சொல்லுவாரு. இத சொன்னது என்ன, நெருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி 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 காமிப்பாரு. அவரை நினைச்சு அப்பப்ப நினைச்சு பார்ப்பாரு. உண்மையாலுமே சந்தானம் ஒரு நாள் அடிப்பேன், நான் உண்மையாலுமே தான் ஏன் அடிச்சேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த 25 நிமிஷம் நான் வந்து ப்ரொடக்டிவிட்டியா பண்ணலன்னா என்னை இப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். மனசுல வந்து ஒரு விஷயம் நடக்கும், நான் ப்ரொடக்டிவிட்டியா பண்ணல. ஏன்னா எலன் மஸ்க் அளவுக்கு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு 500 கோடி டார்கெட் பண்ணிருக்கோம், ரீச் பண்ண. ஸோ 500 கோடி 500 கோடி டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவல்ல ரீச் பண்ண சொல்லியிருக்கோம். முதல்ல நம்ம எப்படி ரீச் பண்ணோம்னா, முதல்ல எனக்கு மாசத்துக்கு 30,000 கிடைச்சா போதும், அதை ரீச் பண்ண டார்கெட் கிடைச்சிச்சு. 2வது 50,000, 3வது லட்சங்கள், எல்லாமே கிடைக்குது. நம்ம ஏன் லட்சத்துல சொன்னதுனால தானே கிடைக்குது, பேசாம லட்சத்தை கோடியா மாத்திரலாம். மாசத்துக்கே ஒரு 5 கோடி ரூபாய் சொல்லு, நம்ம ஏன் மாசத்துக்கு லட்சத்துல ஐடியா வைக்கணும், மாசத்துக்கு வந்து கோடியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு 5 கோடி போதும், ரொம்ப நான் ஆசைப்படல அப்படின்னு ஒரு 5 crores மட்டும் போட்டேன். அதுதான் முதல் டார்கெட். ஏன்னா அந்த டார்கெட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது 2வது இன்னொரு டார்கெட் வரலாம். ஏன்னா வந்து நமக்கு லட்சக்கணக்கில் வாங்கும்போது கோடிக்கணக்கில் டார்கெட் வருது. கோடிக்கணக்கில் வாங்கும்போது ஒரு வேளை அதுக்கும் கோடியில கூட வரலாம், யாருக்கு தெரியும். அது வரலாம் வந்து ஆண்டவன் வந்து நம்மள எந்த அளவுக்கு கொண்டு போறான் அப்படின்றத பொறுத்து கோடியில நான் பண்ணுவேன்னான்றத இனிமேல் தான் தெரியும். சரி வாங்க நேரடியா வந்து விஷயத்துக்கு வரலாம். விஷயத்துக்கு வந்து அப்ப நான் ப்ரொடக்டிவிட்டியா இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் சான்சாலர் பேங்க்ல 4 நிமிஷம் ஒரு டைம் மெயில் பார்க்க சொல்றது, 20 நிமிஷம் ஒரு டைம் வந்து மானிட்டர் பண்ண சொல்றது, டெவலப்மெண்ட் வந்து 30 மினிட்ஸ்ல டெவலப் பண்ண முடியலன்னா யாரையாச்சும் போய் கேட்கணும். கான்செப்ட் ஒரு நாள்ல கான்செப்ட் முடிக்க முடியலன்னா அடுத்தவங்களை போய் கேட்கணும்னு ஒரு பெரிய லெவல் இருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னா, ப்ரொடக்ஷன் ஒண்ணு இருக்கும், டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கெல்லாம் போனா பெரிய கொடுமையா இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் தள்ளி விடாம டெவலப்மெண்ட்ல இன்னொன்னு நம்ம சேஃப், இதுலயும் ஸ்க்ரம்னு ஒண்ணு இருக்கும். 14 நாளுக்குள்ள நம்ம டெவலப் பண்ணி முடிச்சே ஆகணும், இல்லாட்டி பேக்லாக் வந்துடும். நம்ம பண்ணலன்ற நம்ம மேல முத்திர குத்திடுவாங்க.
நம்ம பேக்லாக் எவ்வளவு வச்சிருக்கோமோ அவ்வளவு கிரைம் ரேட் கூடணும் மாதிரி. இப்போ 14 நாளுக்குள்ள அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதே ப்ரொடக்ஷன்ல எப்படின்னா, இந்த வீட்டுல உட்காந்து வால் செய்யறது இருக்குல்ல, வாழெல்லாம் செய்யறது, அதெல்லாம் என்னன்னா ப்ரொடக்ஷன் இல்ல டெவலப்மெண்ட். இந்த ஊருக்குள்ள வாழை, கத்தி, தடுப்பான் எல்லாம் செய்யறது வந்து கேடயம், எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் மாதிரி. இந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து போர் முனையில நிக்கிற மாதிரி. நம்ம ஒரு இஷ்யூவை 10 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள நான் இந்த இஷ்யூவை பிக்ஸ் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் எஸ்கலேஷன் இன்னொருத்தங்களுக்கு போயிடும். போன்ல வச்சுக்கிட்டே சரி பண்ணும். 20 மினிட்ஸ் பண்ணலன்னா 3 பேருக்கு எஸ்கலேஷன் போகும். 30 மினிட்ஸ் பண்ணலன்னா 6 பேருக்கு போகும். என்னோட சீனியர் மேனேஜர், அவங்க சீனியர் மேனேஜர், அவங்க சீனியர் மேனேஜருக்குலாம் எஸ்கலேஷன் போயிடும். எல்லாரும் கால் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ரூம்ல போய் சரி பண்ணணும். எங்க டெஸ்க்ல இருந்தெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த வாட்ச் ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு குற்றவாளி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்கார்ந்து சரி பண்ணணும். 30 நிமிஷத்துக்குள்ள சரி பண்ணணும். நமக்கு மண்டே பிச்சுக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, பிரசன்ட் சென்ஸ் கிரியேட்டிவிட்டி, அந்த விஷயம்லாம் ரொம்ப ரேப்பிடா நடக்கும் அந்த இடத்துல. புதுசு புதுசா யோசிப்போம். யோசிக்க முடியாதவங்க தோத்துருவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு போனா வெறியோட ஓடிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு ஹபாடா முடிஞ்சதுக்கு அப்புறம் மூச்சு விடுவோம். ஏன்னா ஒரு நாள் வந்து 1 டே ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு. அந்த அந்த லாஸ்ட் 1 ஹவர்ல சக்சஸ் பண்ணோம். எப்படி பண்ணோம்னா, லாஸ்ட்ல வந்து யாரும் நெட்வொர்க்கிங் கேபிள் வந்து ஏதோ எடுக்கும் போது அசைச்சுட்டு இருக்காங்க. நெட்வொர்க்கிங்ல வந்து அது கனெக்ட் ஆகாம இருந்திருக்கு. நெட்வொர்க் டீம் வரலாம் ஒர்க் பண்ணிச்சு. அதுவும் யூகேல இருக்க ஒரு டேட்டா சென்டர்ல நெட்வொர்க் விலகி இருந்திருக்கு. நாங்க என்ன பண்ணாலும் லாஸ்ட்ல நெட்வொர்க் விலகி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அதுவே ப்ரொடக்ஷன்ல ஒரு இஷ்யூ வந்தோடனே அடுத்த வந்து 10 மினிட்ஸ்ல நான் சால்வ் பண்ணேன். எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி இந்த 10 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி இது வந்தா இது வரும். முக்கியமா என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இட் மீன் ரிஸ்க் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஒரு 1,00,000 ப்ராப்ளம் மண்டக்குள்ள போட்டு வச்சிருக்கணும். அப்பதான் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா, அது 10 லட்சம் ப்ராப்ளமா இருந்தாலும் 1 கோடி ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ரிஸ்க் அதையும் பார்ப்போம். ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். நம்ம சாயந்தர செஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். அதான் அடுத்தது வந்து ஷெட்யூல் ஸ்பெசிபிக் பிளாக்ஸ். அதான வந்து பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்வதை விட பணிகளுக்காக குறிப்பிட்ட நேரத்தை தொகுதிகளாக வந்து திட்டமிடலாம். ஏன் தொகுதிகளாம்? சின்ன 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 விஷயமா திட்டமிடலாம். அப்படி திட்டமிடும் போது நமக்கு நிறைய விஷயத்த டக் 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 டக்குன்னு பண்ண முடியும். ஏன்னா அதுதான் டைம் பிளாக்கிங்னு சொல்லுவோம். நம்மளே யோசிச்சு பாருங்க, உண்மையாலுமே டைம் பிளாக்கிங் தான் பண்ணிட்டு காலைல ஏஞ்சோடனே பல்லு விளக்குறதுக்கு 2 மினிட்ஸ், 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் காலை கடன்களை முடிக்கிறதுக்கு அடுத்த 1-2 மினிட்ஸ் டைம் பிளாக்கிங் பண்றோம். அது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வாங்க, அது மாதிரி நிறைய ருட்டீன் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ருட்டீன்ஸ் மட்டும் இல்லை, புது புது விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு பணிக்கு 2 நிமிடங்களுக்கு குறைவாக இருந்தால் உடனடியாக அதை செய்யுங்கள். தெரியும், ஒண்ணும் இல்ல, ஒரு நம்ம என்ன யோசிச்சிருப்போம், கிரெடிட் கார்டுல பே பண்ணும். நல்லா தெரியும் கிரெடிட் கார்டு பேமெண்ட். நான் கிரெடிட் கார்டு இல்ல வச்சிருந்த போது சொல்றேன், நல்லா தெரியும் கிரெடிட் கார்டு பேமெண்ட் இன்னைக்குதான் கடைசி நாள். நான் எப்பயுமே கடைசி நாள்ல பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு முந்தின நாள்ல பண்ணிடுவேன். அதுக்கு முந்தின நாள் இல்ல, கிட்ட ஒரு 4ல இருந்து 5 நாளுக்கு முன்னாடி பண்ணிடுவேன். ஸோ அதை பண்ணும்போது எனக்கு எப்பயுமே வந்து நான் அட்வான்ஸ், எல்லாரோடையும் அட்வான்ஸ். அது மாதிரி எல்லாத்துக்குமே அட்வான்ஸா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்தது போக போக சொல்லுவேன். எல்லாத்தையும் அட்வான்ஸா பண்ணிடுவேன். 20ஆம் தேதி வரலும் டைம் இருக்கு, 20ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. 10ஆம் தேதி வரலும் டைம் இருக்கு, 10ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. 30ஆம் தேதி வரலும் டைம் இருக்குன்னா 1ஆம் தேதியே பண்ண முடியும்னா 1ஆம் தேதியே அதை முடிச்சிருவேன், 2த்தையும் சேர்த்து. அதுதான் என்னோட பழக்கம். ஆனா விஷயம் தெரியலன்னா தான் என்னால முடிக்க முடியாம இருக்கும். விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இம்மீடியட்டா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்ணேன்னா, நான் கிரெடிட் கார்டெல்லாம் 10 days பிஃபோரே டப்பு டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு அலாம் வச்சிருப்பேன், கிரெடிட் டே அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங், ஈவினிங், நூன் டைம் அடிக்கும்.
ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்றேன்னா ரொம்ப வேலையில இருக்கேன், ஈவன் எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே தப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டாப் அலாம் வைக்க மாட்டேன், ரெண்டாவது டைமா வைக்க மாட்டேன், மூணாவது ரெண்டாவது நாள்ல நான் ஸ்டாப் அலாம் வைப்பேன். அதுல வந்து ரொம்ப கடினமான அந்த அலாம ஸ்டாப் பண்றது கடினமா வேலை செய்யறது ஒண்ணு வைப்பேன். அலாமி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுல என்ன டாட் இருக்குன்றத வச்சா அது ஒரு நாள் இருக்கும், ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும், அதை சால்வ் பண்றது இருக்கும். அந்த மாதிரி நிறைய அலாமில இருக்கு. அலாமி நீங்க செட் பண்ணி பாருங்க. அது என்ன டார்ச்சர் பண்ணும். அந்த அலாம் வந்து நான் பண்ணல அப்படின்றத எனக்கு சொல்லணும். பக்கத்துல இருக்கவங்கலாம் டென்ஷன் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு ஜிபே ஓபன் பண்ணுவேன், பே பண்ணிட்டு வந்துருவேன். ஏன்னா இதுதான் உனக்கு கடைசி நேரம் அப்படின்னு. அது கூட எப்போ எனக்கு 20ஆம் தேதி கட்ட வேண்டியதா நான் 10ஆம் தேதி தான் கடைசி நேரம் லிமிட்டா வைப்பேன். அப்ப என்ன அர்த்தம்னா கிரெடிட் கார்டுல பே பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம், 5 நிமிஷம் ஆகுமா? 5 மினிட்ஸ் ஒர்க் ஆகுமா? 2 மினிட்ஸ் ஆகுமா? ஜிபேல ஸ்கேன் பண்ணா டைன்னு போய் ஆகும், 1 மினிட் கூட ஆகாது. 2 நிமிஷத்துல வந்து பே பண்ணலாம். ஆனா அந்த 2 நிமிஷம் பே பண்ணலன்னா கிரெடிட் ஸ்கோர் அவுட். அப்ப டப்பு 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 டப்புன்னு பே பண்ணணும். அதுக்கு சரி எப்பயுமே சரி பார்த்துருவோம், வந்தோடனே அந்த விஷயத்துக்கு உள்ளதை சரி பார்த்துருவோம், சரி பார்த்துட்டு பே பண்ணுவோம். சரி பார்க்கலன்னா கூட பே பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். இது கிடையாதுன்னு. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஐசோவர் மேட்ரிக்ஸ். என்னது அப்படின்னா சூழல் மாறுதலை குறைக்க ஒத்த பணிகளை, அதனால மின்னஞ்சல் அழைப்புகள் வேலைகளை வந்து ஒரு மாதிரி செக்ரெட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படின்னா தொகுத்து வச்சிருக்கணும் சொல்றேன். எது அர்ஜென்ட், எது அர்ஜென்ட் இல்ல, எது டெலிகேட் ரொம்ப அளவுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி, எது வந்து தேவையே இல்லாத அன்னெசரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபேஸ்புக் எல்லாம் வந்து நான் மெசேஜ் நோட்டிபிகேஷனே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணோன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் காமிக்குது. இப்ப திருப்பியும் போய் நோட்டிபிகேஷன், இதுல பாத்தீங்கன்னா ஜிபே நோட்டிபிகேஷன் இருக்கும், நான் ஏதாச்சும் பொருள் வாங்கினேன்னா அமேசான் நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை விட்டா அலாம் இருக்கும், அதை விட்டா வந்து நம்மளோட ஸ்விக்கி இல்ல ஜொமேட்டோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணா வரணும், இந்த நோட்டிபிகேஷன் மட்டும்தான் வச்சிருக்கேன். வேற எந்த நோட்டிபிகேஷனும் எனக்கு இருக்காது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். எப்போ நான் எப்போ வந்து வாட்ஸ்அப் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சேன்னா நோட்டிபிகேஷனை, என்னைக்கு வாட்ஸ்அப் வந்துச்சோ அன்னைக்கே வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டேன், அன்னைக்கே ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே நோட்டிபிகேஷன் ஆஃப் தான். நோட்டிபிகேஷன் உங்களை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும், உங்களை வேற உலகத்துக்கு அழைச்சிட்டு போய் உங்களை நாசம் பண்ணி விட்டுரும். ஆனா வேலைகளை தொகுத்து காலைல 11 மணி டு 10 மணி 1 மணி நேரம் இமெயிலை பார்த்தாகணும். அடுத்தது டப்புன்னு ஆன் பண்ணா 1 hour வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பை பார்த்தாகணும். இதை வந்து வெறித்தனமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஆபீஸ்ல சம்பளம் குறைவா கொடுக்குறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. இப்போ நான் வந்து ஆபீஸே போல, எனக்கு யாருமே கட்டாயம் இல்லை, எந்த ஆபீஸும் போல. ஆனா என்னோட ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு, என்னோட விஷயத்த நான் நைட் ஷிஃப்ட் பண்றேன். நைட் ஷிஃப்ட் ஆபீஸ்ல போய் தானே பண்ணுவாங்க, இல்ல நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு சோதனை. நைட் ஷிஃப்ட்ல உண்மையாலுமே ப்ரொடக்டிவிட்டியா என்னால வேலை செய்ய முடியுமா? காலத்தையே மாத்தி வேலை செய்ய வைக்கணும், வெறியோட வேலை செய்யணும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து 1 மாசம் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை செய்ய முடியும்? நைட்டு ஃபுல்லா உட்காந்து, முன்னாடி போன 1 மாசமா வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்றது, அது நீங்க உங்களை பண்ணும். அப்போ இப்ப தங்கள் அதான உங்களோட செய்ய வேண்டிய பட்டியல் ஐசோவர் மேட்ரிக்ஸ்ல எப்படி நீங்க எடுத்துப்பீங்க? ஆக்டிவிட்டி இதான் உங்களுக்கு இன்னையோட ஆக்டிவிட்டி வந்து என்னன்னா, உங்களோட ஐசோவர் மேட்ரிக்ஸ்ல எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது அர்ஜென்ட் இல்லை, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு பிரிச்சு மேய்றது இன்னைக்கு உங்களோட முக்கியமான வேலை. அடுத்தது ப்ரொக்ராஸ்டினேஷன். தாமதத்தை வெல்வது எப்படி, கவனம் செலுத்துவது எப்படி? அது மாதிரி பல பணிகளில் ஒரே நேரத்தில் செய்வதை விட பல பணிகளுக்காக குறிப்பிட்ட நேரத்தை
தொகுதிகளை திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பணிகளை ஒரே நேரத்துல பண்ணும்போது அப்படியே மைண்ட் கொலாப்ஸா இருக்கும். அது பல பணிகளை பண்ணும்போது என்ன ஆகும்னா உண்மையாலுமே டென்ஷன் ஆயிடும். நடுவில் நான் வந்து ஒரு நாள் முன்னாடி நேற்று தான் கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. கடவுள் வந்து நல்ல விதமா நான் பேசுறதுக்காக வழின்னா அங்க ஒரு வழி எங்க ஒரு வழியில இருக்கும். ஆனா நோ ப்ராப்ளம், போன் ப்ராப்ளம்னா ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட வந்து ஷாம்புவை தலையில போட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா குளிக்கிறதுக்காக அது ஒரு தனி ஜெல் இருக்கும். நான் அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னா அதுக்கு தனியா ஒரு கொடுக்கறதுக்கு அந்த ஜெல்லை வந்து ஷவர் பண்றதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சிருப்பேன். முதுகுல எல்லாம் தேய்க்கிறதுக்காக ஒரு நீட்டு ஸ்பாஞ்ச் வச்சிருப்பேன். நான் முதல் முறையா உடம்பு சரியில்லாத போது கவனம் சிதறி ஷாம்பு எடுத்து அந்த 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 ஸ்பாஞ்சில போட்டேன். அதான் முதல் டைம் என்னோட தோல்வி. அதெல்லாம் எப்படின்னா இதுவரையிலும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைமா ஷாம்பு கண்டிஷனர் ஷாம்பு அதுவும் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஏன்னா முந்தின நாள் டேப்லெட் போட்டிருந்தேன். ஒரு மாதிரி மயக்கமான டேப்லெட். ஆனால் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றேன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும் அது என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தமா வாஷ் பண்ணி அதை எடுத்துட்டு எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அது நிறைய அநியாயத்துக்கு வருது. ஷாம்பு எப்படி பாடி ஷவர் மாதிரி லிக்விட் மாதிரி வரும். நம்ம எல்லாமே லிக்விட் தான், ஏதோ சோப்லாம் கிடையாது. பாடி ஷவர் லிக்விட் எப்படி வரும்? அது ஒண்ணுமே வரல. எவ்வளவு பண்ணாலும் கிட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணா கிளாஸே ஆரம்பிச்சிச்சு. இருங்கப்பா வரேன்னு சொல்லிட்டு அடிச்சு குடிச்சு ஒடியாந்து நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து கவனம் லைட்டா சிதறினா கூட அதுக்கு என்ன பேசணும் மைண்ட்லயே எல்லாத்தையும் ஓடும். அந்த மைண்ட்ல ஓடுறது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேச போறோம் அப்படின்னா அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்பாரு, அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லணும் முன்கூட்டியே மைண்ட்ல ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு படம் முழுதாக வந்த ஒரு படத்தை தான் வந்து டைரக்டர் பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்து 200 நாள் கொண்டாடி வருவார். புஷ்பா அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த படத்தை எடுக்கும் போதே அந்த படத்தை 100 நாள் பார்த்திருப்பாரு. 2000 நாள் பார்த்திருப்பாரு. 300 நாள் பார்த்திருப்பாரு அந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து. யாரோட தியேட்டர்ல? அவரோட மூளைக்குள்ள இருக்க தியேட்டர்ல உட்காந்து பார்த்திருப்பாரு. அதனாலதான் அந்த படம் அவ்வளவு ஹிட் ஆகுது. அது மாதிரி ஒரு ஹிட்டை கொடுக்கணும்னா ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் அவன் மூளைக்குள்ள அந்த முழு படத்தையும் ஓட்டி இருக்கணும். அது மாதிரி என்னோட விஷயத்த நான் பண்றேன்னா 2 மணி நேரம் உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு மூளைக்குள்ள நான் ஓட்டணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் நைட் வந்து சூஸ் பண்ணேன். நைட் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதான் ஈஸியாலாம் வராது. ஒரு நாள்ல உட்காந்து என்ன அடுத்தது நேத்து வந்து என்ன இருந்துச்சுன்னா ஓவர் தூக்கம் வந்து 1 நிமிடம் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா அந்த தூக்கம் வந்து அந்த இடத்துல நிக்குது. அப்பதான் முதல் டைமா ஒரு மனிதனோட ஆற்றலை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியும், ஒரு மாத்திரை கட்டுப்படுத்த முடியும்னு நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் இப்ப பிராக்டிஸ் பண்ணி அதை வெல்றதுக்காக ஒரு விஷயத்த பண்றேன். அதெல்லாம் வந்து அதற்கும் தேடி எப்படி வந்து எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் விழிப்போட இருக்கிறது, இப்படி வந்து எவ்வளோ பண்ண தூக்கத்துல எழுந்திரிச்சா கூட சம விழிப்பா இருக்கிறது, அதெல்லாமே நான் இப்போ ஒன்னா கத்துக்கிட்டு வரேன். எல்லாமே கிளாஸ்க்காக தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளோட ஒர்க் ஷாப்புக்காக. ஸோ அடுத்தது நம்ம போகலாம். அப்போ ஷெட்யூல் பண்ணணும். ஓவர் காஸ்டிங் என்ன பண்ணலாம்? ஸோ நெக்ஸ்ட் ஏன் லேட்டர்? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சிருவோம்னு பயம். இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க நான் போன் எடுக்கிறேன் கால் பண்ணோம், இன்னும் ஜஸ்ட் போன் எடுக்கிறோம் கால் பண்ணோம், இவ்வளவுதான் மேட்ரு. கால் பண்ணா அவங்கள நம்மளை திட்டுவாங்களோ, ஏன்டா போன் பண்ற அப்படின்னு கேட்பாங்களோ, பயம். வேற வேலை இல்லையா போன் பண்ணிட்டு இருக்க வையி. நிச்சயமாக மொத இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல போகும்போதோ நீங்க ஏதோ ஒரு செல்லரா போகும்போது இந்த விஷயம்லாம் நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு என்னோட ஃபாதர் மாதிரி நாங்களாம் ரொம்ப டெம்ட் ஆவாங்க. ஏன்னா ஒருத்தர் கால் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஃபாதரு, இல்லம்மா வேணாம்மா. அதுவும் வந்து டைரக்ட் காலிங் சென்டர்னு இருக்கு, டிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு, டைரக்ட் சேல்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட அந்த நம்பர் போய்
கொஞ்சம் நல்லா வந்து பேசிட்டாங்கன்னா இல்ல, இந்த ஆள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, ரெஸ்பாண்டிங் நம்பர்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அடுத்த 10 நிமிஷத்துல 6 கால் வந்துடும். 6 காலம் டார்ச்சர் பண்ணோன்னே எங்க அப்பா 7வது கால்ல பெட்டப் ஆயிடுவாங்க. இந்த ஆள் ரெஸ்பான்ஸ் பண்றான்னு கூட வந்து நம்பரை லீக் பண்றாங்க. அதுதான் வந்து கொடுமையான விஷயம். ஏன்னா அந்த நம்பரை லீக் பண்ணும்போது என்னன்னா எல்லாரும் கொடுத்தா அவங்களோட பொறுமையே போக வச்சிருக்காங்க. ஆனா இப்போ எல்லாம் நிறைய வந்து பாலிசிஸ் வந்ததுனால நிறைய பண்ணல. இது யூஎஸ்ல நடக்காது மேக்சிமம். ஏன்னா மற்றவங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்களோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது என்னங்கன்னா கால்ஸ் எல்லாம் எடுக்கும்போது டென்ஷன் ஆகும். அப்ப ப்ரெஷர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகாது, அழகா பேசுவாங்க. என்னதான் அவங்க திட்டினாலும் சப்ஜெக்ட்ல தெளிவா இருக்கணும். ஒரு சில பேர் முதல் டைம் வரும்போது பயந்து போவாங்க, 2வது டைம் 3வது டைம் கால்லாம் எடுக்கும்போது பயப்படுவாங்க. நான்லாம் என்னோட முதல்ல வந்து கால் அட்டன் பண்றதுக்குலாம் அப்படியே பயப்படுவேன். அப்புறம் போக போக வந்து ஒருத்தர் மாசத்துக்கே 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் 1 கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்கள்ட்டயே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், நேருக்கு நேரு. அசால்ட்டா பேச ஆரம்பிச்சேன். மந்த்லி 1 crore சம்பாதிக்கிறவங்கள்ட்ட அசால்ட்டா பேச ஆரம்பிச்சேன். அது எப்ப வரும்? எப்போ உங்களுக்கு பயம் இல்லையோ அப்பதான் வரும். உங்களுக்கு பயம் இருந்தா வராது. அதுதான் தோல்வி பயம். எங்க பேசலன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, தோல்வி பயம். போனா நமக்கு என்ன, 1000 நம்பர் இருக்கு, லட்சம் நம்பர் இருக்கு, 8 கோடி பேர் இருக்காங்க, 130 கோடி பேர் இருக்காங்க. நம்ம ஏன் கவலைப்படணும், பயப்படணும்? அது மாதிரி கிளாரிட்டி. ஒரு விஷயம் பேசுறோம்னு வைங்களேன், தெளிவா பேசாம அதானா அது வந்து இப்படி இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், கிளாரிட்டி இல்லைன்னு வைங்களேன், பயம் இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா புரியல, அப்புறம் பாத்துக்கலாம், எனக்கு புரியல, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து கிட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல, 10 இயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயே ஒரு கேமரா வாங்குறதுக்காக நான் வந்து டைம் எடுக்காம பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த 10 இயர்ஸ் நான் கேமரா வாங்கினேன்னா வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் ஃபைனலா வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ வாங்கினேன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் வாங்கியிருப்பேன். இப்போ மிரர்லெஸ் கேமரா. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த 10 வருஷத்தோட கனவு போயிடுச்சு. அந்த 10 வருஷத்தோட என்னோட விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த 10 வருஷம் முன்னாடி நான் 15 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தேன்னா என்னோட லைஃப் இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன் பயம்? கேமரா வாங்கினா நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளவு காசு போட்டு அந்த கேமரா வாங்கணுமா வேண்டாமா, பல யோசனைகள்லாம் வாங்காம 15 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லலாம். கேமரா பத்தி அலசி அரைஞ்சிட்டேன். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அதுதான் தெளிவின்மை. எனக்கு கேமரா பத்தி தெளிவில்லை. நான் கேமரா பிடிச்சதே கிடையாது, பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அதிக சுமை உணர்வு, ஓவரா அவங்கள சொல்லி அப்படியே பயம்லாம் வரும், சுமையா இருக்கும். அப்போ வந்து உங்களால பேச முடியாது. இப்ப கூட உடம்பு சரியில்லைன்னா அது கூட ஒரு சுமை தான். அதெல்லாம் வந்துதான் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் நம்மளே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றோம். நம்ம எப்படி எடுக்கிறது? தூங்காத கைப்புள்ள, முடிச்சிட்டு வடிவேல் மாதிரி இருக்குல்ல, வேற வழி இல்ல. அப்படியே தூங்க கைப்புள்ளன்னு சொல்லி வழி இருக்கலாம். நம்ம தூங்காத கைப்புள்ள முடிச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லணும், வேற வழி. டக்குன்னு முடிச்சிட்டு போய் மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு வேத வாஷ் பண்ணிட்டு முகம் கழுவி விட்டு வந்து விடுவேன். வேற வழியே கிடையாது. ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கா, முகம் கழுவிட்டு வந்து அப்படியே தண்ணியா இருக்கும், பக்கத்துல ஃபேன் ஓடுது, அந்த தண்ணி அப்படியே காய அப்படியே சுகமா இருக்கும். அதுக்காக ஊட்டிக்கே போயிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப அன்ஈசியா இருக்கேன்னு ஊட்டிக்கே போயிருந்தேன். ஆனா சமைச்சு சரியான மாதிரி ஃபுட் இல்லாததுனால அங்க ஸ்டே பண்ண முடியல. ஸோ 3 வேளை ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா அங்க வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த ஹார்ட்ல வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகும் பாடி. பாத்தீங்கன்னா கோல்டு ரீஜன் எல்லா இடத்துலயும் இன்வென்டர்ஸ் இருப்பாங்க. ஹார்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா யோகிகள் இருப்பாங்க, சன்னியாசிஸ் இருப்பாங்க. அவங்களும் ஒரு சில விஷயத்த இன்வென்ட் பண்ணுவாங்க, ஆனா சயின்ஸ் மாதிரி இன்வென்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்வென்ட் பண்ணுவாங்க. அதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வேணும்னா அது வந்து கோல்ட் ரீஜன்ல தான் இன்வென்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஞானிகளும் யோகிகளும் மலைக்கு மேல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் மலைக்கு மேல போய் உட்கார்றாங்க? கோல்ட் ரீஜன் மூளையை துத்துப்பா வச்சுக்கும், மந்தமாக்காது. ஹார்ட் வந்து மூளையை மந்தமாக்கிட்டே போகும். ஸோ நீங்க ஹார்ட்டர் ஏரியால இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்னையா மூளை இருக்கு,
மாட்ட முடியா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. கோல்டா இருக்கிறவங்க அக்ரெசிவா இருப்பாங்க. கோல்டா இருக்க யூஎஸ் யூகே யூகே பாருங்க, 4 நாள் 4 தான் இருக்கு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம், அடுத்தடுத்தது போயிடலாம். யூகே ஃபுல்லா வந்துட்டாங்க. அது மாதிரி சிச்சுவேஷன் பெரிய பணிகளை சிறிய படிகளாக உடைக்கும், பெரிய பெரிய விஷயத்தை சின்ன சின்னதாக பண்ணணும். அது மாதிரி பொறுப்பு கூறல் வந்து கூட்டாளர்களாக பயன்படுத்தணும். அது முழுமைக்காக காத்திருப்பதை முன்னேற்றத்துக்கு வெகுமதி அளிக்கும். ஏன்னா வெகுமதி அப்படின்னு ரிவார்ட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும். அப்ப ரிவார்ட் ப்ராசஸ் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது வந்து பவர் ஆஃப் ருட்டீன்ஸ். கவனத்தை மேம்படுத்த காலை மாலை பழக்கங்களை நிறுவுதல். எதை செய்யணும்னு வெறியோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். அது மாதிரிதான் நான் நைட்டு ஒர்க் பண்ற பழக்கத்தையே ஏற்படுத்தினேன். காலைல போன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன், நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்பேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு புதுசா என்னையா புதுசா பழக்கத்தெல்லாம் பண்ற கேக்குறாங்க. கல்வியெல்லாம் ஊத்துவாங்க, எல்லாம் பத்தி கூட இல்ல, பாடி தாங்குமா பரவாயில்ல. ஆனா நெப்போலியன் என்ன சொன்னாரு, முழிச்சுக்கிட்டே தூங்குவாராம். ஆனா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், முடியவே இல்லை, முழிச்சுக்கிட்டே தூங்க முடியல. இதுவரையும் ட்ரை பண்றேன். நான் 5வது கிளாஸ், அதானோ 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வந்து நான் கேட்டேன், நெப்போலியன் முடிச்சுக்கிட்டே தூங்குவாருன்னு சொன்னாங்கன்னு. நான் இன்னைக்கு வரலாம் நிறைய நாள் முடிச்சுட்டு தூங்க பார்த்தேன், கண்ணு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. தூங்குன அடுத்த செகண்ட் டக்குன்னு கண்ண முடியுது. அது எப்படி அவர் பண்ணாரு அப்படின்னு எனக்கு புரியல. அது உண்மையா பொய்யானு தெரியல. ஒருவேளை சயின்டிபிக்கா அந்த மாதிரி முடியாது போல இருக்கு. அடுத்தது வந்து நீங்க விவாதம் பண்ணணும். என்னன்னா 3 விதியை பயன்படுத்தி உங்களோட விஷயத்த நீங்க எப்படி பண்ண போறீங்க, கவனத்தை எப்படி மேம்படுத்த போறீங்க, காலை மாலை புது பழக்கத்தை எப்படி கொண்டாட போறீங்கன்றத செய்யணும். அடுத்தது நடைமுறை பண்பாடு. எனது உற்பத்தி திறன் திட்டம் அப்படின்னு சொல்லி மை ப்ரொடக்டிவிட்டி, சூப்பரான ஒரு விஷயம். ஐடென்டிஃபை, ஒரு பெரிய உற்பத்தி திறன் சவாலை அடையாளம் காணும். எது வந்து செம்ம மேஜர் ப்ரொடக்டிவிட்டி, அதை கண்டுபிடிக்கணும். நைட் என்னால பண்ண முடியும், அது மேஜர் ப்ரொடக்டிவிட்டி. அது நைட்டை கண்டுபிடிச்சேன். இன்னொரு 10 இல்ல 15 மினிட்ஸ் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் இருந்தா போயிடலாம். கண்டிப்பா இது யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கும், லிங்க்கும் நான் அனுப்புறேன். யாருக்கெல்லாம் லிங்க் வேணுமோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ண நம்பர்ல, இல்ல யாரு போஸ்ட் பண்ணாங்களோ அந்த நம்பர்ல வந்து கேளுங்க. இல்ல நம்ம அதுக்கு கீழேயே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நம்மளோட சேனல் கொடுத்துருக்கோம். அந்த சேனல்ல நான் வந்து அப்பப்போ நியூஸ் போடுறேன். யூடியூப் ஓடுஞ்சும் அந்த சேனல்ல போடுறேன். நீங்க சேனல்ல வந்து மெம்பர் ஆயிட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம். யாருக்கிட்ட ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னா லெஃப்ட் ஆயிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் நான் போனாதான் யூடியூப்ல பர்ஃபெக்டா ஒரு 1 hour போகும். நம்ம யூடியூப்காகவும் எடுக்கிறோம். இந்த 7 days ஃப்ரீ, எல்லாருக்கும் ஃப்ரீ. யூடியூப்லயும் போட போறோம். யூடியூப்லயே வரப்போற விஷயத்த தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஓகே, உடனடியாக செயல்படுத்த ஒரு உற்பத்தி திறன் ஹேக்கை வந்து தேர்வு செய்யணும். நம்ம ஏதாச்சும் ஒரு உற்பத்தி திறனை தேர்வு செஞ்சிடணும். அடுத்த 7 நாட்களுக்கான செயல் திட்டத்தை நம்ம ஏதணும். இதுவரைக்கும் நம்ம ஏதவே இல்லைன்னா நமக்கு தெரியுங்க, 15 வருஷமா எனக்கு தெரியும், ஆனா நான் ஏதல. இப்ப ஏத ஆரம்பிங்க, இன்னைக்கு ஏத ஆரம்பிங்க, இன்னைக்கு இறங்கி ஏதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 hours கழிச்சு எழுதிக்கலாம், 5 hours கழிச்சு எழுதிக்கலாம். அது 2 days ஆகும், 4 days ஆகும், கடைசி வரலும் நீங்க எழுத மாட்டீங்க. ஆக்ஷன் உடனே செய்யணும். 7 நாளுக்கு நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு கட 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 கடன்னு எழுதுங்க, ருட்டீனை எழுதுங்க. அடுத்தது பொறுப்பு கூறுதலுக்காக உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நம்ம வந்து கூட்டாளர்னு ஒன்று, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் யாருன்னா என்னோட சுரேஷ் இங்க வந்திருப்பாரு. சுரேஷ் வீண் இருக்கவர் என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போயிருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ் அவருக்கு கிடைக்கும். நோன் விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காது, என் உயிர் கூட அவருக்கு தெரியாது. அப்படி பண்ணிருந்தேன்னா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வயசுலயே உயிலா இருக்கு, நிறைய மேட்டர் இருக்கு. பிறந்தோன்னு கூட எழுதலாம், ஏன் 12வது படிக்கும்போது கூட எழுதலாம். நம்ம இஷ்டம் தான், உயில் எப்ப வேணாலும் எழுதலாம். அதுக்கான பர்ஃபெக்ட் டைம்னு எதுவுமே கிடையாது. அப்பப்போ உயில அப்டேட் பண்ணிட்டே போகலாம். கீப் ஆன் அப்டேட்டிங். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வெர்ஷன்ஸ் தான் மாத்திட்டு போகலாம். அது நான் இன்னும்
சொல்லியிருப்பேனா அப்படின்றது சந்தேகம் தான். அடுத்ததுக்கு போலாம் வாங்க. கேள்வி பதில் என்ன? அடுத்த வாரம் தினமும் ஒரு உற்பத்தி திறன் ஹேக்கை இப்படி பயன்படுத்த போறீங்க. நேரம் உங்கள் மிகவும் மதிப்பு மிக்க வளமாகும். அதை புத்திசாலியாக பயன்படுத்துங்கள்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த கீ டேக்அவேஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த கீ டேக்அவேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உற்பத்தி திறன் என்பது கடினமாக உழைப்பதை விட புத்திசாலித்தனமாக வேலை செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா ஒரு ஆக்ஸை வந்து வெட்டாத ஆக்ஸா வெட்டிக்கிட்டே இருக்கும், ஆனா கடைசி வரணும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதை லைட்டா கூர் பண்ணிட்டா உடனே முடிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, நம்ம வண்டியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெக் 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 டெக்னு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். இந்த போரை மாத்தணும், இந்த அது பேர் என்ன, பால் பியரிங்க மாத்தணும் நினைப்போம், ஆனா கடைசி வரணும் செய்ய மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அதனால நமக்கு டெய்லி வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து டிராப் ஆகும், மைலேஜ் நமக்கு கிடைக்காது. அப்போ நினைச்ச உடனே போய் செஞ்சுடுங்க. நேரம் தடுப்பு வந்து ப்ரொமோட்டரோ 80-20 விஷயத்தெல்லாம், அதாவது 80-20 விதி அதெல்லாம் செயல்படும். சிறிய வந்து தினசரி மேம்படுதல் வந்து நீண்ட வெற்றி காலைக்கு முடியும். முடிஞ்சிடுச்சு, பயலுக்கு வந்துட்டோம். சரி சரி, இதெல்லாம் வந்து என்னோட டெம்ப்ளேட்டு எப்படிலாம் வந்து போடணும்னு சொல்லி நான் நிறைய இருப்பேன். நான் இந்த வாட்டி அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வந்து டெலீட் பண்ணல போல இருக்கு, அதனால வந்துருச்சு. ஓகே, ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ், லார்ட் ஆல்பர்ட்ராஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள். முடிஞ்சிச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ், ஆல்பர்ட்ராஸ் போல உங்க உள்ளுணர்வை பின்பற்றுங்கள். எப்பயுமே ஆல்பர்ட்ராஸ்னா லவ் தான், இன்ஃபினிட்டி லவ். எல்லையற்ற அன்பை எல்லாருக்குமே கொடுங்க, எல்லையற்ற அன்பை கொடுங்க. நம்ம அங்க வந்திருக்கிறதே அன்பு கொடுக்கறதுக்கு தான். முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கு? கண்ணுக்கு தெரியாததை பார்க்கணும், சொல்லப்படாததை புரிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்கள் கண்ணால அப்படிம்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சொன்னதை புரிஞ்சுக்கணும். பாரின்காரங்களாம் கேக்குறாங்க, ஏயா எல்லாத்தையும் விளக்கி சொல்லணுமா? ஆமாங்க, எங்க ஊர்ல பாய்சன்னு சொல்றதுக்கே POISO என்ன காமிச்சிட்டு அப்படியே கேமரா முன்னாடி காமிச்சிட்டு தாங்க குடிப்போம், அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி எங்க ஊருக்காரங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமபாங்க, புரியாது. கமல் படத்தெல்லாம் பார்த்தா முதல் டைம் புரியாது, 2வது டைம் புரியாது, 3வது 4வது டைம் சாலிடா புரியும். புரிஞ்சுக்குங்க. சொல்லப்படாததை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்டிவிட்டிஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுவும் பெண்கள்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, ஆனா வியர்டா நடந்துப்பாங்க, வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள், சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும்னு. ஒரு பெண் உங்க உங்க குழந்தையாக இருக்கலாம், உங்க மனைவியாக இருக்கலாம், உங்க தாயாக இருக்கலாம், உங்க சகோதரியாக இருக்கலாம், உங்களோட நண்பர் நண்பியாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு மாதிரி வியர்டா நடக்கிறாங்க அப்படின்னா, முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லாமே அதை சால்வ் பண்ணலன்னா கூட அதை கேட்கணும், லிசன் பண்ணும். ஸோ அதை லிசன் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாததை நம்ம பார்க்கணும். 1 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கோன்றதுலாம் தெரியாது, ஆனாலும் அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். அதான் வந்து 360 டிகிரி ஆந்தை. கெட்ட சைன் சொல்லுவாங்க, அதுதான் இல்லை, நல்ல சைன், சூப்பர் சைன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்ம எப்பயும் போல சொல்லிடலாம், இன்னைய டே ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா 6 minutes ஆயிடுச்சு, கோபப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 6 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 hour தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க, இன்னும் சரியாகல. இன்னைக்கு காலைல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகே, எனவே நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் டேயை. சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குலாம் டே எனக்கு நைட் இருக்கும், பரவாயில்ல, இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லதை சிந்தித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து, ஏன்னா நல்லதை தான் சிந்திக்கணும், நல்ல எண்ணங்களை வளர்க்கணும். வளர்க்க வளர்க்க உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்லதை சிந்தித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை பேசி, நல்லதை நுகர்ந்து, நல்ல செயல்களை செய்து, நல்லதை பிறருக்கு பகிர்ந்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்வுற செய்யணும்னு சொல்லிக்கிறேன். யாழி குருகுலம் சென்னையில இருந்த உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அயன் யூனிக் ப்ரோக்ராம்
நான்கு 8 மணிக்கு, அதாவது சாயந்தரம் 8 மணிக்கு ஐ ஆம் யூனிகார்ன் ப்ரோக்ராம். யூனிக் ப்ரோக்ராம் நம்மளுக்காக, பர்சனலா உங்களுக்காக, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாராலும் ஓகே. ஐ ஆம் யூனிகார்ன் ஒன்லி ஃபார் ஆண்டர்பிரினியர்ஸ். கடை வைத்திருப்பவர்கள், ஷாப் வச்சிருப்பவங்க, இல்ல புதுசா ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, எலன் மாஸ்க் கூட வரலாம். இருக்கு, கொஞ்சம் ஓவர் ஆசை தான். எலன் மாஸ்க் கூட வந்து இருக்கலாம். அர்ஜுன் சீதர்கிட்ட ஒரு 5 minutes நான் பேசினேன், நல்லா இருக்கு, சொல்ல ஆசைதான். வாங்க 8 மணிக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்று இரவு 8 மணிக்கு ஐ ஆம் யூனிகார்ன் ப்ரோக்ராமுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி. அது ஆங்கிலத்துல தான் இருக்கும். நன்றி நன்றி நன்றி.